கிடையாது. குரூப்பா பண்றீங்கன்னா பண்ணுங்கப்பா கேட்டா அது தட் இஸ் தி கேம் பிளே அப்படின்றாங்க. வணக்கம் மக்கள், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து டாஸ்க் வந்து 6 அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டாஸ்க் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கில்லர் காயின் இருக்கும். அதை வந்து இந்த ஜாக்கெட் எல்லாரும் அந்த லைஃப் ஜாக்கெட் மாதிரி ஒரு ஜாக்கெட் போட்டுப்பாங்க. அதுல வந்து கடைசியா பஸ்ஸர் அடிக்கிறப்போ வந்து கடைசி யாரு மேல அந்த டிக்கெட் அந்த காயின் வந்து ஒட்டி இருக்கோ அந்த காயின் ஒட்டி இருக்கும் வந்து அவுட், அந்த கேம் விட்டு வெளியே போயிடுவாங்க மக்களே. யார் வேணாலும் அந்த காயின் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் யார் மேல வேணாலும் ஒட்டிக்கலாம் மக்களே. குரூப்பா யாரும் விளையாடலாம், தனியா விளையாடலாம், அப்படி இருக்கு மக்களே. மக்களே இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கமருதீனை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க மக்களே. கமருதீனை டார்கெட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, எல்லாருமே சேர்ந்து பஸ்ஸர் அடிச்ச உடனே எல்லாரும் சேர்ந்து கமருதீனை போட்டு அமைக்கிறாங்க மக்களே. காயினை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு கமருதீனை வந்து போட்டு அமைக்கிறாங்க. சபரி வந்து ஃபுல்லா கவர் பண்ணி பிடிச்சாரு மக்களே. எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து பாரு என்ன பண்றாங்கன்னா, கமருதீன் உள்ள கிடைக்கான்னு சொல்லிட்டு கையை எடுத்து விடுறாங்க, அப்படி பண்றாங்க. நீ வெளியே வாடான்ற மாதிரி முயற்சி பண்ற மாதிரி எதாவது செய்யறாங்க மக்களே. ஆனா முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருமே அவர் அவுட் பண்ணணும். என்ன பண்றாங்க, கடைசியா ஃபைனலா வந்து காயினை பஸ்ஸர் அடிக்கும் போது அவர் முதுகுல ஒட்டி விட்டுறாங்க மக்களே. இதுல வந்து கமருதீன் வந்து அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. இதை பார்த்த பார்வதி என்ன பண்றாங்க, இப்ப கொஞ்சம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா, பார்வதியும் கமருதீன் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா. இப்போ வந்து எல்லா ஹவுஸ் மேத்தையும் வந்து இவங்க வந்து பார்வதி வந்து திட்டுறாங்க, ஒண்ணு சேர்ந்து இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதான் செய்வேன், நான் கையை வெளியே வந்தான்னு சொன்னேன், நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அப்புறம் வெளியேற்றணும்னு, நீங்க அப்படித்தான் பண்ணுவீங்க எனக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி பார்வதி மறுபடியும் கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பேசி முடியாத கமருதீன் என்ன பண்றாரு, தனியா போய் உட்காந்து பார்வதி சப்போர்ட் பண்றேன்னு கேட்டுக்கிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சாரு மக்களே. அவர் அழுகும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சாரு மக்களே. எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அழுக ஆரம்பிச்சாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பஸ்ஸர் அடிக்குது மக்களே. எல்லாரும் மறுபடியும் காயின் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வட்டம் எல்லாருமே தனித்தனியா எடுத்தாங்க. சுபிக்ஷா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காயின் எடுக்கிறாங்க. காயின் எடுத்துட்டு எல்லாம் பண்றாங்க, எல்லாரையும் துரத்தி யாருமே ஒட்ட வைக்கலாம் பாக்குறாங்க. அப்போ வந்து நம்ம காண உணர்த்துனா தான் துரத்துறாங்க. அவர் மேல ஒட்ட வைக்க முடியல, அவர் தூக்கி எரிஞ்சு பாத்துட்டாங்க. கடைசியில வந்து நம்ம விக்கல் சுக்கிரம் கிட்ட வந்து அந்த காயின் வந்துருது. அவர் எல்லா பக்கம் துரத்தி பாக்குறாரு, முடியல மக்களே. கடைசியில யாரை பிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா விக்கல் சுக்கிரம் மேலே ஒட்ட வைக்க பாக்குறாங்க. அவர் தப்பிச்சு இங்க ஓடிட்டாரு மக்களே. கடைசியா யாரு பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி தான் சிக்குனாங்க. பார்வதியை பிடிச்சி எல்லாரும் டார்கெட் பண்ணி அமுக்கி அவங்க மேல ஒட்ட வச்சுறாங்க காயினை. அவங்க எல்லாம் புடிச்சு அமுக்கணுன்னே கொஞ்சம் பார்வதி வந்து கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வலிக்குது போல கத்த ஆரம்பிச்சோன்னே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போனோடனே அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காயினை பிச்சு இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ வையிற மாதிரி போயிட்டு காயினை பிச்சு இதெல்லாம் கேவலமா இருக்கு, ஒண்ணு சேர்ந்து விளையாடுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காயினை தூக்கி எரிஞ்சிட்டு கிளம்புறாங்க மக்களே. அவங்க அவுட் ஆயிராங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.